வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் 78வது இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த தருணத்தில் நாம் ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேச நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது, ஒரு நாட்டினுடைய சுதந்திரத்தில் மிக அடிப்படையாக விளங்குவது கருத்து சுதந்திரம், வெளிப்பாட்டு சுதந்திரம். இன்று அதன் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்படக்கூடிய சூழல் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் போன்றவை கடும் நெருக்கடிகளுக்கும் பல்வேறு விதமான கண்காணிப்புகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஒன்றிய அரசினால் ஆட்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஓரளவுக்கு சுதந்திரமாக இருந்தவை டிஜிட்டல் மீடியா என்று சொல்லக்கூடிய யூடியூப்ஸ், அதேபோல் ஃபேஸ்புக் மற்றும் பல சமூக வலைத்தளங்கள் ஓரளவிற்கு சுதந்திரமான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இயல்பை கொண்டிருந்தன. உலகத்தில் பல நாடுகளில் இந்த சமூக வலைத்தளங்கள் மாபெரும் சமூக மாற்றங்களுக்கும் புரட்சிகளுக்கும் கூட வித்திட்டு இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் பங்களாதேஷில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்திலும் கூட இளைஞர்களிடையே சமூக வலைத்தளங்கள் பெரும் பங்கு ஆற்றியதை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் இப்பொழுது இந்த சமூக வலைத்தளங்களின் மீதான சுதந்திரத்தில் ஒன்றிய அரசு கடும் தாக்குதலை தொடுத்திருக்கிறது. அவர்கள் இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய தகவல் ஒலிபரப்பு திருத்த மசோதா என்பது ஒரு மிகப்பெரிய அபாயத்தை கருத்து சுதந்திரத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இதில் அவர்கள் என்ன புதிய விதிமுறைகளை சேர்த்திருக்கிறார்கள் என்றால், டிஜிட்டல் ப்ராட்காஸ்டர் என்று சொல்லக்கூடிய சமூக வலைத்தளங்களில் செயல்படக்கூடியவர்களை அவர்கள் இப்போது கண்காணிப்பிற்கும், அதாவது சர்விலன்ஸ் கண்காணிப்பிற்கும், அக்கௌண்டபிலிட்டி, அவர்களை சட்டத்தின் முன் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கும் ஆட்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது இப்பொழுது இனிமேல் நாம் சமூக வலைத்தளங்களில் சட்டம் நிறைவேற்றினால் நாம் சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய எல்லா யூடியூப் சேனல்களும் சட்டப்படி பதிவு செய்யப்பட வேண்டும். மேலும் தொலைக்காட்சிகள் மற்றும் பல்வேறு விதமான இந்த சமூக வலைத்தள ஊடகங்கள் இவை செல்ஃப் சென்சார்ஷிப், சுய பரிசீலனை அமைப்புகளை உருவாக்க வேண்டும். அவை ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும். அந்த அடிப்படையில் எந்த ஒரு கண்டென்ட், எந்த ஒரு உள்ளடக்கத்தையும் அது சமூக விரோதத்தன்மை கொண்டது என்றோ, தேசத்தை பாதுகாப்பதற்கு ஆபத்தானது என்றோ, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிறது என்றோ, மனங்களை புண்படுத்துகிறது என்றோ, பண்பாட்டிற்கு விரோதமானது என்றோ சொல்லி அவர்களால் தடுக்க முடியும், தடை செய்ய முடியும். அதற்காகத்தான் ஒட்டுமொத்தமாக சமூக வலைத்தளங்களின் மீதான இந்த அதிகாரத்தை கைப்பற்றி கொள்வதற்காக அவர்கள் இந்த ஒரு பெரும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்படி அதை எடுத்துக்கொண்டால் அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்பது மிக மோசமாக இருக்கும். ஒன்று, ஏற்கனவே பொது ஊடகங்களினுடைய குரல் வலைகள் நெரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மாற்று கருத்துக்கள் என்பது ஓரளவிற்கேனும் சமூக வலைத்தளங்களின் மூலமாகத்தான் மக்களுடைய பார்வைக்கு வருகிறது. இப்பொழுது அதையும் இந்த புதிய மசோதாவின் மூலமாக ஒடுக்குவதற்கு அவர்கள் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதோடு வல்லுநர்கள் இன்னொரு விஷயத்தையும் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது கருத்து சுதந்திரம் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல, மாறாக இதற்குள் வேறொரு விஷயமும் இருக்கிறது. இந்த டிஜிட்டலைசேஷன், அதாவது டிஜிட்டல் மயமாக்கல், அதனுடைய வளர்ச்சி என்பது சுதந்திரத்தோடு தொடர்புடையது. அவை சுதந்திரமாக செயல்பட்டால்தான் அவை வளர்ச்சி அடைய முடியும். அதில் பங்கேற்பவர்கள் மிக தீவிரமாக செயல்படுவார்கள். ஆனால் அவர்களை தொடர்ந்து நீங்கள் சர்விலன்ஸ், கண்காணிப்பிற்கும் சென்சார்ஷிப்பிற்கும், தணிக்கைக்கும் நீங்கள் உட்படுத்தினால் நிச்சயமாக இந்த டிஜிட்டலைசேஷனுடைய வளர்ச்சி தடைபடும். இது பொருளாதாரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதை பற்றியெல்லாம் ஒன்றிய அரசிற்கு என்ன கவலை இருக்கிறது? அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் பரவாமல் தடுக்க வேண்டும். அது நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதித்தாலும் சரி, அல்லது கருத்து சுதந்திரம் சார்ந்த அடிப்படை ஜனநாயக உரிமைகளை பறித்தாலும் சரி, அதை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவர்கள் தங்கள் அதிகாரத்தை நீட்டித்து வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதைத்தான் இந்த புதிய தகவல் ஒலிபரப்பு மசோதா நமக்கு காட்டுகிறது. நாம் அனைவரும் மிக கடுமையாக எதிர்த்து போராட வேண்டிய ஒரு மசோதா இது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. சேமிப்பு பற்றி ஒரு ஆய்வு ஒன்று படித்தேன். கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டேன்னு கூட சொல்லலாம். அதிர்ச்சியை தரக்கூடிய அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில்
சேமிக்கிற வழக்கம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களிடம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஆய்வை வெளியிட்டிருக்கு. அந்த புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி, அதில் 2007-8 37.8 விழுக்காடாக இருந்தது சேமிப்பு. 2018-19 11 ஆண்டுகள் கழித்து இப்போ பார்க்குறப்ப 37.8 இருந்தது, 30.5 ஆகியிருக்கு. 7% தானே சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். 7%உடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஜிடிபியை 200 லட்சம் கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 7%உடைய மதிப்பு 14 லட்சம் கோடி. இப்போ 14 லட்சம் கோடி சேமிப்பு இந்தியாவில் குறைந்திருக்கிறது கடந்த 11 ஆண்டுகளில். இன்னும் குறிப்பாக என்னென்னா, 2017-18க்கும் 2018-19க்கும் அந்த ஓராண்டில் குறைந்த தொகை என்ன 32.4 30.5 வந்திருக்கு. ஏறக்குறைய 2 விழுக்காடு, 4 லட்சம் கோடி. ஒரு வகையில் இதில் மகிழக்கூடிய விஷயம் என்னென்னா, 14 லட்சம் கோடி சந்தைக்கு வந்திருக்கு, பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு, மக்களிடத்தில் பணம் நிறைய போய் சேர்ந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்தியாவை போன்ற ஒரு குடும்ப அமைப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், சேமிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிந்த ஒரு சமூகத்தில் சேமிப்பு குறைந்து கொண்டே வருவது என்பது ஒரு வருந்தத்தக்க செயல். ஏன் இது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வோர் கலாச்சாரம்னு சொல்லலாம், கன்சியூமரிசம். ஆசைப்படுற பொருள்களை எல்லாம் வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயம். உங்கள் வீட்டை அப்படியே சுற்றி பாருங்கள், தேவையில்லாத பொருள்கள் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்கன்னு. ஒவ்வொரு குடும்பமுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிப்பது. உங்கள் வீட்டில் எந்த பொருளையெல்லாம் நீங்கள் கடந்த ஒரு ஆண்டில் உபயோகிக்கவில்லையோ அதெல்லாம் வேஸ்ட். ஓராண்டாக அந்த பொருள் நினைவில் இல்லாட்டி பெரும்பாலும் அடுத்து நீங்கள் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்த போகிறதில்லை பெரும்பாலும். அதில் ஏன் காசை போட்டு முடக்கி வைக்கிறீங்க? இப்போ என்னென்னா, கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு அப்படி 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 அள்ளி எறிகிறோம் பாருங்கள். இன்றைக்கே யோசிச்சிருக்கோமா? அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். எவ்வளோ பேர்கிட்ட வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி ராத்திரி பூரா பார்த்து கண்ணை கெடுத்து உடம்பை கெடுத்து சிரமப்பட்டு சம்பாரித்த காசு தானே. செலவழிக்கிறப்ப அந்த அருமை தெரியணும்ல. 20,000 21,000 ஃபோன் வாங்குறதுக்கு போல 10,000 ஃபோன் வாங்கலாம்ல. 5,000 வாட்ச் வாங்குறதுக்கு போல ஒரு 1,000 வாட்ச் வாங்கிக்கலாம், 500 வாட்ச் வாங்கிக்கலாம்ல. முதல் வாட்சே தேவைதானா? ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது இல்லை. சட்டை வாங்குறப்ப 1,000 சட்டை வாங்கினா என்ன, 400 சட்டை வாங்கினா என்ன? ஏன்னா அது கூட 600 நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. சார், உங்கள் மதிப்பு, உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவோ அது வரை தான் உங்கள் மதிப்பு. பேங்க்கில் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மதிப்பும் இல்லை. அது தெரிஞ்சுக்கங்க, அதான் யதார்த்தம். சேமிப்பு ரொம்ப 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 அவசியங்க. அந்த ஆய்வில் சொல்கிறாங்க, சேமிப்பை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பெரிய நிறுவனங்களின் சேமிப்பு, சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பு, தனி மனித அல்லது குடும்பங்களின் சேமிப்பு, அப்படி 3ஆக பிரிச்சுட்டு சொல்கிறாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் பெரிய நிறுவனங்களின் சேமிப்போ சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பிலோ எந்த மாற்றமும் கிடையாது. தனிநபர் அல்லது குடும்ப சேவிங்ஸில் தான், அந்த சேமிப்பில் தான் 7 விழுக்காடு குறைந்திருக்கிறது. என்னன்னா, நம்ம மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டோம். மேல்நாட்டில் கடன் அட்டைகளில் கிரெடிட் கார்டில் வாழ்கிற முறைங்க. அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், அதுக்கு அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், எல்லாத்துக்குமே இப்போயே செலவழிச்சிருது. கன்சியூமரிசம், நுகர்வோரியல். மேல்நாட்டுக்கு இது பொருந்தலாங்க. ஏன்னா அங்கே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு கிடையாது, கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. எல்லாவற்றையும் அரசு பார்த்துக்கும். உடம்பு முடியலையா, அதுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அரசு கொடுத்துரும், இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். முதியோர் பென்ஷன் பெரிய அளவில் வரும். வேலை இல்லையா, வேலை இல்லாட்டியும் அரசு உங்களுக்கு அதுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குது, வேலை இல்லாட்டி அதுக்கு ஒரு பணம் கொடுக்குது. ஆனால் இந்தியா போன்ற குடும்ப கட்டமைப்பு உள்ள நாடுகளில் நமக்கு செலவுகள் அதிகம். குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நம்ம பொறுப்பு, கல்யாணம் செய்ய வைக்கிறது நம்ம பொறுப்பு, பிரசவம் பார்க்குறது நம்ம பொறுப்பு, பின்னாடி அதுங்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட போய் நிற்கணும், கடைசி காலத்தில் நம்மளை நாமே பார்த்துக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் மேலே நாட்டவருக்கு கிடையாதுங்க. 18 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க தனியாக போயிடுங்க, அது வாழ்க்கையை அது பார்த்துக்கும். இவங்களுக்கு பொறுப்பு குறைவு, ஆனால் நமக்கு பொறுப்பு அதிகம். அதனால் அவங்கள பார்த்து தாம் தூம் செலவழிக்கிற பழக்கத்தை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு குடும்பம் என்ற அமைப்புக்கு நிறைய பணம் தேவை. அதை
கட்டி காக்க வேண்டிய அவசியம் தேவை. நம்ம எல்லாருக்கும் உதவ விரும்புவோம். நம்ம குடும்பம், சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் உதவணும்னு ஆசைப்படுவோம். தீபாவளி, பொங்கலுக்கு, கல்யாண பிறகு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சானாலும் மகனுக்கோ மகளுக்கோ பணம் கொடுத்து துணிகள் எடுத்து கொடுத்து பண்ணுறது நமக்கு பழக்கம். கடைசி காலங்களில் அவங்கள சார்ந்து இருக்க விரும்ப மாட்டோம். அப்போல்லாம் பணம் வேணும். ஆக பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அந்த ஆய்வு சொல்கிற விஷயம். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எல்லாரும் பணம் போடுறாங்க. ஆனால் இப்போ பணம் போடுற எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. மக்கள் இனிமேல் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு பணத்தை சேமிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆய்வு சொல்கிற அடிப்படை விஷயங்க. சேமிக்க தொடங்கினா சேமிப்பு பணமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குங்க. அதுவும் இளவயதிலிருந்தே சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய செலவழிக்கவும் செய்கிறாங்க. நிறைய சம்பாதிக்கிறப்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா, சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னா, இளமையில் சேமிக்கிற சேமிப்பு நீங்கள் ஒரு 20 வயசு 25 வயசில் சேமிக்க தொடங்கி 35 வயசுக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வாழ்க்கை பூரா அந்த வட்டியை உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்கும். 50 வயசு 60 வயசில் நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிங்கன்னு வச்சுங்க, அது ஓரளவு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் தரும். ஆக இளமையில் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லாட்டி முதுமையிலேயோ சேமிக்க தொடங்கிடுங்க. சேமிப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தரும். இந்த கொரோனா மாதிரி, இந்த புயல் மாதிரி, இந்த மழை மாதிரி, வெள்ளம் மாதிரி சம்பாதிக்கவே போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது கூட உங்களது மனத்தை காப்பதற்கு அந்த சேவிங்ஸ் தான் பயன்படும். சேமிப்பு தான் மிக மிக முக்கியம். சேமிப்பு எப்படி பண்ணுறதுக்கு 7 வழிகள் இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு பண்ணலாம், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், நீங்கள் தங்கம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் நிலம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் வீடு வாங்கி வைக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் தகுதியை பொறுத்த விஷயம். உங்களுக்கு என்ன திறமை தெரியுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் 80 விழுக்காடு மட்டுமே உங்களுக்கு செலவழிப்பதற்கு உரிமை உண்டு. மீதி 20 விழுக்காடு சேமிப்பாகத்தான் செல்ல வேண்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. அரசு அதை எடுத்து செலவழிக்கட்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. ஆக குறித்து வச்சுக்கோங்க. என்ன சம்பாதிக்கிறீங்களோ 80 விழுக்காடு, அதில் 80 விழுக்காடு மட்டும்தான் நீங்கள் செலவழிக்கணும். அதை தாண்டி செலவழிக்காதீங்க. தாண்டி செலவழிக்கணும்னா கூட சம்பாதிங்க. நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு காசும் உங்கள் வியர்வையிலிருந்து, உங்கள் ரத்தத்திலிருந்து வருகிறது. அதை மறந்துடாதீங்க. மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள். அதை மிகச் சுலபமாக விட்டு விடாதீர்கள். ஒன்று தெரிஞ்சுங்க, தேவையில்லாத பொருள்களை வாங்க 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 ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். திரும்ப சொல்கிறேன், தேவையற்ற பொருள்களை வாங்கி குவிக்க ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். அப்படி ஒரு சூழலுக்கு ஆளாயிடாதீங்க. அதனால் வாங்குகிற போது, ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம், ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது அவசியம்தானா, தேவையா, பண்ணணுமான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு, முடிஞ்சால் தள்ளி போட்டு 4 தடவை யோசித்து ஒரு அவசியம் ஏற்படுகிற போது மட்டும் வாங்குங்க. பெரிய செலவுகளை கவனித்துக் கொண்டால் சின்ன செலவுகள் தானே கவனித்துக் கொள்ளும். ஆக வாங்குகிற சம்பாத்தியத்தில் 80% வாழ பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில அறிஞர்கள் சொல்லுகிற சில தொடர்கள் உலகம் முழுவதும் புகழ்பெற்றனவாக அமைந்துவிடும். காலங்களை கடந்தும் அவை நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு தொடர்தான் நாலெட்ஜ் இஸ் பவர் என்பது. அறிவே வலிமை, அறிவுதான் வலிமை. இந்த தொடர் சொல்லப்பட்டு ஏறத்தாழ 400 ஆண்டுகள் ஆகிவிட்டன. பிரான்சிஸ் பேக்கன் என்கிற ஒரு தத்துவவியலாளர், ஒரு அறிவியல் சிந்தனையும் கொண்டவர், ஒரு மிகப்பெரிய பொறுப்புகளில் இங்கிலாந்திலே இருந்தவர். அவர் சொன்ன தொடர்தான் இது. அவர் 16ஆம் நூற்றாண்டின் பாதியில் பிறந்து 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரையிலே வாழ்ந்தவர். அரசியலிலும் பல பொறுப்புகளில் இருந்தவர். பிரான்சிஸ் பேக்கன் அவரை பல்முக ஆற்றலாளர் என்று சொல்லுவார்கள். அவர் நிறைய இலக்கியங்களையும் எழுதியிருக்கிறார், தத்துவ நூல்களை தந்திருக்கிறார். அவர் சொன்ன இன்னொரு செய்தியும் வரலாற்றில் மிக முக்கியமானது. எப்போது என்றால் 16ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே பிரான்சிஸ் பேக்கன் சொன்னார், எதிர்காலத்தில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி நாம் எதிர்பார்ப்பதை விட மிக அபாரமாக இருக்கும். அறிவியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி இந்த உலகையே அடியோடு மாற்றிவிடும் என்று சொன்னார். 400 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி சொல்வதென்பது ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை என்று தான் சொல்ல வேண்டும். அவர்தான் நாலெட்ஜ் இஸ் பவர் என்று சொன்னார். எப்போதும் எந்த இடத்திலும் அறிவுதான் வலிமை, அறிவுதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும். ஆனால் நாம் இப்போது என்ன பார்க்கிறோம் என்றால், அதனையும் தாண்டி இன்னொரு வலிமையான ஒன்று உலகத்திற்கு வந்துவிட்டது. ஒரு காலகட்டத்தில்
வலிமைதான், உடல் வலிமைதான் வலிமை என்பதாக இருந்தது. பலசாலிதான் வெல்வான் என்கிற நிலை இருந்தது. அதற்கு பிறகு ஒரு மூளையின் பலம், அதாவது சதி சூழ்ச்சி என்று சொல்லுவார்கள். அந்த சூழ்ச்சி என்பதும் சதி என்பதும் இன்றைக்கு தவறான பொருளில் நம்மால் பயன்படுத்தப்படுகிறது, அல்லது அதுதான் இன்றைக்கு இருக்கிற பொருளாக இருக்கிறது. சூழ்ச்சி செய்கிறான் என்றால் இன்னொருவனை கெடுப்பதற்கென்று பொருள். ஆனால் அப்போது அப்படி அல்ல. சூழ்ச்சி என்பதே ஒரு கூட்டு சிந்தனை என்றுதான் அன்றைக்கு பொருள். எனவே அந்த உடல் வலிமையிலே இருந்து அறிவு வலிமை பெற்றது ஒரு கட்டம். அதற்கு பின்னால் பண வலிமைதான் உலகத்தின் மிகப்பெரிய வலிமை என்று ஆயிற்று. இதை ஆங்கிலத்திலே சொல்லுகிற போது மசில் பவர், அதில் இருந்து மைண்ட் பவர், பிறகு மணி பவர் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு அதையும் தாண்டி ஊடகங்கள் தான் வலிமை என்கிற நிலைமைக்கு வந்துவிட்டது. மீடியா பவர். இந்த 4 சொற்களுமே ஆங்கிலத்தில் எம் என்கிற இடத்திலே தான் தொடங்குகிறது. மசில், மைண்ட், மணி, மீடியா. இன்றைக்கு இந்த மீடியா என்கிற இந்த ஊடகம்தான் மிகப்பெரிய வலிமை வாய்ந்ததாக இருக்கிறது. ஆனால் இந்த ஊடகங்களை இயக்குவதற்கும் கொண்டு செல்வதற்கும் கூட எது தேவைப்படும் என்றால் அறிவு தான் தேவைப்படும். பணத்தை சேர்ப்பதற்கும் அறிவு தேவை, ஊடகங்களை இயக்குவதற்கும் அறிவு தேவை. எனவே அறிவு என்பதை அத்தனை எளிதாக நாம் தள்ளிவிட முடியாது. எனவே தான் பிரான்சிஸ் பேக்கனினுடைய அந்த தொடர் அவ்வளவு புகழ் பெற்றதாக, அத்தனை நாடுகளிலும் புகழ் பெற்றதாக இருக்கிறது. பல கல்வி நிறுவனங்களில் நாலேஜ் இஸ் பவர் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே அறிவே வலிமை என்னும் ஒரு செய்தியை, ஒரு தொடரை 400 ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்த பிரான்சிஸ் பேக்கன் வாழ்வில் ஏற்றங்களும் தாழ்வுகளும் நிறைய பார்த்தவர். ஒரு இங்கிலாந்திலே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தவர். அவர் அன்றைக்கு இருந்த அரசுக்கு எதிரான போராட்டத்தை எதிர்த்து நின்று, பெரும்பாலும் போராளிகள் தான் புகழ் பெறுவார்கள், ஆனால் போராட்டங்களை எதிர்த்து நின்று அரசுக்கு ஆதரவாக நின்ற பேக்கனும் புகழ் பெற்றார். பிறகு அவர் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அந்த பணியிலே அவர் குற்றம் புரிந்தார் என்று மறுபடியும் தண்டிக்கப்பட்டார். எனவே இப்படி பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த பிரான்சிஸ் பேக்கன் அவருடைய எழுத்துகள் இன்றைக்கும் வலிமையுடையவனாக இருக்கின்றன. அவர் சொன்ன அந்த அறிவே வலிமை என்னும் தொடரும் இன்று வரை மிகப்பெரிய வலிமை உடையதாகவே இருக்கிறது.